ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கடந்த 2 வாரங்களாக மாலை 5 மணிக்கே SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்று ஜூன் 6ஆம் தேதி, நாளை ஜூன் 7ஆம் தேதிக்குரிய SST ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 20,000 டோக்கன்ஸ் இன்று மாலை 5 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாலை 5 மணியில இருந்தே SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 3 மணியிலிருந்தே கியூல ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SST டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க ஸ்ரீனிவாசம், விஷ்ணுநிவாசம் அல்லது பூதேவி காம்ப்ளெக்ஸில் மதியம் 2 மணி போல் நீங்கள் இருந்தீங்கன்னா 3 மணிக்கு கியூல ஜாயின் பண்ண அலோ பண்ண உடனே நீங்களும் கியூல ஜாயின் பண்ணி இந்த SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். மாலை 5 மணிக்கு SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இரவு 8:30 மணி அல்லது 9 மணிக்குள்ள மேக்சிமம் டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக போய் கியூவில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ, பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ, அலிப்பிரி நடைபாதை மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாகவோ நடந்தும் போகலாம். இன்று ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்று ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எப்பவும் போல ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து 8:45 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடித்து ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த திவ்ய தரிசன டோக்கன் தேவைப்படக்கூடியவங்க அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் வாங்கிக்கணும். இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் SST டோக்கன்ஸ் போலவே அடுத்த நாளுக்கான திவ்ய தரிசன டோக்கன்ஸை முதல் நாள் மாலையே கொடுத்துடுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல SST டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, கூடவே இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக போறீங்கன்னா கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது SST டோக்கன் கியூவா அல்லது திவ்ய தரிசன டோக்கன் கியூவா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்று ஜூன் 6ஆம் தேதி மாலை 5 மணி நிலவரப்படி SST டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு எப்பவும் போல கூட்டம் இருக்கு. ஆனால் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு கூட்டமே கிடையாது. ஏன்னா இன்னும் நிறைய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று முதல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு கூட்டம் கிடையாது. இனி பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டாக தான் TTD இப்போ பண்ணியிருக்காங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகுது என்பதை பார்த்து இதை மேபி பர்மனண்ட்டும் ஆக்கலாம் அல்லது எப்பவும் போல ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையிலே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அடுத்த TTD அறிவிப்பு வரும் வரை ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் திருப்பதி அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிய பிறகு மறுநாள் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து சென்று ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் வரக்கூடிய 1200வது படியில் ஒரு முறை மறக்காம உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டும்தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக உங்களை அலோ பண்ணுவாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு நீங்க அலிப்பிரி வழியாகவோ அல்லது திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ போக முடியாது. ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே SST டோக்கன்ஸ் போலவே இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸும் தினமும் மாலை 5 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்லாட்டை முதல் நாள் மாலை 5 மணிக்கே கொடுத்துடுவாங்க. நாளை ஜூன் 7ஆம் தேதி தொடங்கி ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் தெப்போத்சவ விழா நடக்க இருக்குது. தினமும் மாலை 7:30 மணி தொடங்கி 8:30 மணி சமயத்தில் இந்த தெப்போத்சவம் விழாவானது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கும். முதல் நாள் மாலை ருக்மணி சத்யபாமா சமேதமாக ஸ்ரீகிருஷ்ணரும், 2ஆம் நாள் மாலை சுந்தரராஜ பெருமாளும், மீதம் இருக்கக்கூடிய கடைசி 3 நாட்களுக்கு பத்மாவதி தாயாரும் தெப்போத்சவ விழாவில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க.
தெப்போத்சவம் விழாவை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய ஜூன் 9 தொடங்கி ஜூன் 11 வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்களில் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்க இருக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் விழா நடக்க இருக்குது. ஜூன் 9 மாலை ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி வஜ்ர கவசத்தோடும், ஜூன் 10 முத்தங்கி கவசத்தோடும், ஜூன் 11 புதுப்பிக்கப்பட்ட தங்க கவசத்தோடும் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நேற்று ஜூன் 5 திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 67,284. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 31,268. உண்டியல் காணிக்கை 3.34 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ ஆனது ATGH சர்க்கிள் வரைக்கும் நீண்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். SSD டோக்கன் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் வைத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 15 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.